ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்துட்டு ஒரு பவுல் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து மிதமான தீயில் வச்சு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே மாதிரி தீஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க. தீஞ்சிடுச்சுன்னா பாயாசம் நல்லா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூடயே நான் வந்துட்டு 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை போய் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா குழைவாக வெந்து வரணும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு மறுபடியும் பார்க்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்குள்ளே நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு எந்த அளவு எடுத்தனோ அதே மாதிரி வெல்லம், அந்தளவு வெல்லம் எடுத்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா அதில் தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் நமக்கு வெந்துருச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. நமக்கு வெல்லமும் வந்து கரைஞ்சி இது மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்துட்டு நமக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கு நண்பர்களே. இது கூட நம்ம ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே வந்துட்டு நல்லா குழைவாக வந்திருக்கு. இந்த மாதிரி பதம் இருந்தால் நமக்கு பாயாசம் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நான் வந்துட்டு பாசிப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி குழைவாக வேகலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டும் வந்துட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மத்து வச்சும் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்துட்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வெல்லம் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் 3 பத்தை வந்து தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம பாயாசத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம கமன்னு நமக்கு பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியான கம கமன்னு வீடு ஃபுல்லாக வாசனை வருது. பருப்பு பாயாசம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.